தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தர்மங்கிறது 4 பேருக்கு பிச்சை போடுறது கூட இல்லைங்க. பிச்சை போடுறது அப்படின்னு சொல்லக்கூடாது. தானம் போடுறோம். சில பேருக்கு அன்னதானம் போடுறோம். சில பேருக்கு கஷ்டத்தில் உதவி செய்கிறது இருக்குது பார்த்தீங்களா? அதுதாங்க மெயினு. ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஏழை எளிய மக்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க ஏழை மக்கள். அவங்களுக்கு நம்மளால் கிடைஞ்சது ஒரு 2000 3000 ஒரு 10,000க்கு சில்வர் ஜாமான் எடுத்து கொடுக்கறது. அந்த மாதிரி நிறைய அந்த காலத்துலலாம் வந்து சங்கத்தில் சொல்லி செய்வாங்க. அந்த மாதிரிலாம் செய்கிறதுனால தான் வந்து தர்மம் தலை காக்கும். அப்படியே வழி வழியாக அந்த ஈகை குணம் அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிற குணம் தலைமுறை தலைமுறையாக வரும். இப்போ அந்த தலைமுறையே போயிடுச்சு. நமக்கென்ன, யார் கஷ்டப்பட்டா நமக்கென்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அந்தமாரி இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சோன்னா நம்மளுடைய குழந்தைங்க நல்லாயிருக்கும். நம்மளை சுற்றி உள்ளவங்க நல்லா இருப்பாங்கன்னு நினச்சி நம்ம செய்யணும், செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்.